ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கலோட செய்கிற 7 கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கலோரி கம்மியான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலோட செய்கிற இந்த 7 கறிக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்ப்போமா. இதில் ஏதாவது ஒரு 7 காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இதுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் தான் எடுப்பாங்க. வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், மொச்சை, கொத்தரங்காய், வெண்பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் கூட எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் யூஸ்வலாக நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுன்னா எடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி நைவேத்தியத்துக்கு இல்லைன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கான மசாலா வந்து இது வந்து எண்ணெயே இல்லாமல் செய்கிற ஒரு கறி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய்கள், ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேங்காய் துருவல். தேங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ் தேங்காயாக, கொஞ்சம் மீடியம் முத்தல் இருக்கிற தேங்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 7 கறிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான இந்த மசாலா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை. இதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா இது பொரியிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். நம்ம இது ஒரு 1 நிமிஷம் ஆகும். நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இந்த அரிசி 3/4 பதம் பொரிய ஆரம்பிக்கிறப்ப இதில் இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிடலாம். இதை இந்த பதத்தில் ஆட் பண்ணோம்னா அரிசி பொரியறதுக்கும் இந்த சீரகம் வந்து நல்லா பொரியறதுக்கும் சரியாக இருக்கும். ரெண்டும் பொரிய சரியாக இருக்கும். சீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிக்கணும். இப்போ இந்த சீரகம் அரிசி எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வருது. இதில் இந்த தேவையான அளவு காய்ந்த மிளகாய்களை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் இருக்கிற இந்த சூடே போதும் இந்த மிளகாய் வந்து பொரியறதுக்கு. ஆனால் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே மாத்திரம் இருங்க. இது இப்போ நல்லா ஆறணுன்னே நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ரவை பதத்தில் பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இது வந்து ஒரு ஊரில் ஒரு விதமாக செய்வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த போடுற காய்கறிகள், இந்த கலவை போடுற கலவையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். அவ்வளோதான். இது இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 7 கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. நம்ம இந்த கலவையை வந்து நல்லா 1-2 பிடிச்சி வச்சுருக்கோம். 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 7 காய்கறிகளையும் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறது நல்லது. இதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொடி, இந்த துருவின தேங்காய், இது 3த்தையும் போட்டு கலந்தோம்னா நம்மளோட 7 கறி ரெடி. ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டயட் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயே இல்லாமல் நமக்கு நிறைய காய்கறிகள் சாப்பிட முடியும். வயிறும் நல்ல நிறையும், பசி இல்லாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஸோ நம்மளோட 7 கறி ரெடி. இப்போ பொங்கலோட பண்ணுற 7 கறி ரெசிபி தயார். நான் அந்த காய் வேக வைக்கிறப்பவே இதில் உப்பு சேர்த்துட்டேன். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, உப்பு போடவே இல்லையே அப்படின்னு. நான் முதல்ல சேர்த்துட்டேங்க. இப்போ இதில் வேணும்னா 2 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து வெண்பொங்கலோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். என்னோட மற்ற சேனல்ஸான கோலம் சேனல்லையும் இங்கிலீஷ் சேனல்லையும் கூட செக் பண்ணுங்கள். என்னோடய பிளாகோட லிங்க் கூட கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி.